ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் டபுள் ஸ்மார்ட். இந்த டபுள் ஸ்மார்ட் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராம் புத்னேனி, சஞ்சய் தத், காவ்யா தப்பார் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்கும் இருக்குது. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். கள்ளக்கடத்தல் செய்யக்கூடிய இந்த படத்துடைய வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் இறந்தே போனாலும் தன்னுடைய மெமரி, தன்னுடைய நினைவுகள் வந்துட்டு அப்படியே இருக்கணும். ஸோ தன்னுடைய மெமரியை வந்துட்டு வேற யார்கிட்டயாச்சும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தன்னுடைய உயிர் தன்னை விட்டு போனாலும் நினைவுகள் வந்து அப்படியே இருக்கும். இன்னும் நாம் வந்துட்டு இந்த உலகத்தை கட்டி ஆளலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சியில் வந்து இறங்குறாரு. ஸோ இந்த ஒரு முயற்சி இவருக்கு கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்மார்ட் சங்கர் அப்படிங்கிற இந்த படத்துடைய பாகம் 1 அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மெமரி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோடைய பாகம் 2 தான் இந்த டபுள் ஸ்மார்ட். ஸோ இந்த படத்தோடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையோட ஹீரோ இஸ்மார்ட் சங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு வேலைகள்லாம் வந்து ஈடுபடுறாரு. இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே இவருடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு ஞாபகம் இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் பிக் புல் அப்படிங்கிற ஒரு கள்ளக்கடத்தல் செய்யக்கூடிய இந்த படத்தோடைய வில்லன், ஸோ கன் டீலராக வந்து இருக்காரு. ஸோ இவருக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. நான் இன்னும் உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, நான் இன்னும் நிறைய ஸ்மக்லிங்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, நான் இருந்தாலும் ஓகே, என்னுடைய மெமரியை வந்துட்டு இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து இஸ்மார்ட் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த மெமரி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொல்கிறாரு. சரி, அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வில்லன் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வில்லனும் அவருடைய கேங்கும் சேர்ந்து இஸ்மார்ட் சங்கரை வந்து தேட தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் வில்லனுடைய மெமரி வந்து ஹீரோவுக்கு போச்சா இல்லையா, அண்ட் ஆல்ரெடி வில்லனுக்கும் ஹீரோவுக்குமே ஒரு சம்மந்தம் வந்து இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்னென்ன, அண்ட் இந்த கதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த டபுள் ஸ்மார்ட் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு இந்த கதையே வந்து நிறைய பேர்த்துக்கு புதுசாக தான் வந்து இருந்திருக்கும். அதாவது ஒருத்தருடைய பிரெயின்லேருந்து இன்னொருத்தருடைய பிரெயினுக்கு வந்து ஞாபகங்களை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பார்ட்டோடைய வெற்றிக்கு அப்புறமா தான் இந்த செகண்ட் பார்ட்டே வந்து எடுக்க தொடங்கினாங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. இஸ்மார்ட் சங்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராம் புத்னேனி, ஸோ ரொம்ப துருன்னு ஒரு ரவுடித்தனமான ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தவங்களுக்கு இந்த கேரக்டருடைய தன்மையே வந்து இப்படி தான் அப்படிங்கிறது வந்து தெரியும். புதுசாக இந்த படத்தை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹீரோ கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். படத்தில் வில்லனா சஞ்சய் தத் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய வில்லத்தனம் ஒரு சில இடங்களில் நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோனா காவ்யா தப்பார் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் நிறையா கொஞ்சம் கிளாமரான சீக்வன்ஸ், சாங்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் வந்து படமாக்கப்பட்ட விதம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால அந்த படம் ஹிட் ஆச்சு. ஆனால் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த பார்ட்டில் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ இதே விஷயத்தை தான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலேயே புதுசாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த படம் ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கிறதுக்கு அத்தனை சாத்தியங்கள் இருந்துமே ஸோ படத்தோடைய ஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அது படமாக்கப்பட்ட விதம், படத்தில் வரக்கூடிய 1-2 டைலாக்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ நம்ப முடியாத ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலேயும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படமும் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் அதை எடுத்த விதம் தான் ஒரு சில இடங்களில் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை.
அண்ட் ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான அந்த சென்டிமெண்டல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஓகேவா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவரா இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா, எதை சீரியஸா எடுத்துக்கிறது, எதை வந்துட்டு கொஞ்சம் காமெடியா எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே ஆடியன்ஸை வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு காட்டுவாசி கேரக்டர் ஒருத்தர் வந்து வருவாரு. ஸோ, அவருடைய காமெடி வந்து தனி ஒரு காமெடி ட்ராக்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த கதைக்கு சுத்தமா தேவையே படல. தனியா ஒரு காமெடி ட்ராக் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்ப ரீசென்ட்டா எந்த படங்கள்லயும் வந்து அதிகமா பார்க்க முடியறதில்ல. ஸோ, இந்த படத்துல தனி ட்ராக்கா வந்து வச்சிருக்காங்க. பட் அது காமெடியா இருக்கா, சிரிக்க வைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த படத்த இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்திருக்கலாம். பட்டு ஒரு சில கிரிஞ்சான விஷயங்கள்லாம் வந்து அங்கங்க வச்சு ஏதேதோ பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு மூவியா தான் இருக்கு. பட் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்